அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் இடம்பெற்ற பாடம்தான் மாநில அரசு அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். இந்த பாடத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் சில கேள்விகளுக்குரிய பதிலை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். இது ஏற்கனவே நீங்கள் 7ஆம் வகுப்பில் படித்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள எத்தனை மாநிலங்கள் இருக்குது? மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்குது. எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது? 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஒரு மாநில அரசினுடைய அங்கங்கள் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்ன அங்கங்கள்? முதல்ல நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது நீதித்துறை. இதுதான் ஒரு மாநில அரசினுடைய அங்கங்கள். அடுத்து மாநில அரசினுடைய தலைவர் யார்? எப்போவுமே மாநில அரசினுடைய தலைவர் யாராக இருப்பா? ஆளுநர் தான் இருப்பாங்க மாநில அரசினுடைய தலைவர். மாநில அரசினுடைய நிர்வாக அதிகாரமும் ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் முழுவதும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. ஓகே மாணவர்களே, இப்போ நாம் நினைவுபடுத்தின தலைப்புகளை தான் விரிவாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த பாடத்தில் அப்படின்னா, மாநில நிர்வாகம், 2வதா ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள் என்னென்ன, அடுத்து முதலமைச்சரின் அதிகாரம் பணிகள் என்னென்ன, அதுக்கப்புறம் மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற, பேரவை மற்றும் மேலவையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து மாநிலத்தினுடைய நீதித்துறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்குது அப்படின்னா, நமது அரசு மத்திய அரசு. அதாவது மத்திய அரசு அப்படிங்கிறது 29 மாநிலங்கள் அடங்கியது தான் மத்திய அரசு. மாநில அரசு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலமும், அதாவது 29 மாநிலங்களும் அவங்களுடைய அந்த நிர்வாகத்தை கவனிக்க ஒரு அரசை கொண்டு இருக்கும். அதுதான் மாநில அரசு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாநில அரசினுடைய அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இதில் மாநில நிர்வாகம் அப்படிங்கும்போது அந்த மாநில நிர்வாகத்தினுடைய தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னா, மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் அதனுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர். அதுக்கப்புறமா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அமைச்சரவை குழுவினுடைய தலைவர் தான் முதலமைச்சர். மாநில ஆளுநர் சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கமாக தான் செயல்படுகிறார். மாநில நிர்வாகம்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய முதல் முக்கிய பொறுப்பை வகிப்பவர் யாருன்னு சொன்னால் ஆளுநர். ஆளுநர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசின் தலைவராக கருதப்படுகிறார். சரி, இந்த ஆளுநர் என்பவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? மக்களால் நியமிக்கப்படுகிறாரா? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாரா? அல்லது பிரதம மந்திரியால் நியமிக்கப்படுகிறாரா? ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். இவர்தான் எந்த மாநிலத்திற்கு அவர் நியமிக்கப்படுகிறாரோ அவர்தான் மாநில நிர்வாகத்தினுடைய தலைவர். குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கிறார்னு பார்த்தோம். எதன்படி நியமிக்கிறார்? மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பார். அப்போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்த மாநிலத்திலேயே ஆளுநராக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. சொந்த மாநிலத்தில் யாரும் நியமிக்கப்படுவதில்லை. சரிம்மா? ஆளுநரினுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆளுநரினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நன்றி மாணவர்களே. மீண்டும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.